கர்த்தருக்குள்ளே நாம் சந்தோஷமா இருக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஹalleluya. மன மகிழ்ச்சி, முக மலர்ச்சியை தரும். தேங்க்யூ ஜீசஸ். சாட்சியில அருமையான ஒரு சாட்சி சிஸ்டர் சொன்னாங்களே அழகா. நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் சாப்பிடலனா கூட என் டோன் குறையாது. பரிசுத்த ஆவியானவர் பெலன். ஹalleluya. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற அந்த வைராக்கியத்தின் சால்வை ஹalleluya போடும்படியா விரும்புகிறார். அது சிலர் பெற்று கொண்டவர்களும் உண்டு. ஹalleluya. அதை பெற்றுக் கொள்ளும்படியாய் வாஞ்சிக்கிறவர்களும் உண்டு. பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கவும் உண்டு. ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். அப்படிப்பட்ட நபர்களை தான் ஆண்டவர் கொண்டு வந்து இணைப்பார். தேங்க்யூ ஜீசஸ். வைராக்கியத்தின் ஆவியான நம் ஒவ்வொருவர் மத்தியிலும் அசைவாடி கொண்டிருக்கிறார், ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஆச்சரியமான காரியங்களை பார்க்கும்படியாய் நம்முடைய மன கண்களை திறந்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு ஹalleluya வேலைக்காவுடைய கண்களை திறந்த கர்த்தர் சுற்றிலும் அக்னி ரதங்கள் குதிரை ரதங்கள் இருக்கிறதை அந்த வேலைக்காவுடைய கண்கள் கண்டது போல ஹalleluya நம்முடைய கண்கள் காணும்படியாய் கர்த்தர் அதிசயங்களை வைத்திருக்கிறார், ஆச்சரியங்களை வைத்திருக்கிறார். அனுகூலமான வாசல்கள் திறக்கப்படுவதை நம்முடைய சொந்த கண்கள் காணும்படியா வைத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு கூட நாம் வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில அசைவாடுவாராக. ஹalleluya. காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, உம் கரத்தின் நிழலினால் என்னை மூடி மறையுமே. காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, உம் கரத்தின் நிழலினால் என்னை மூடி மறையுமே. நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை, நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை. தேங்க்யூ ஜீசஸ்.